ചിറ്റൂർ ഗവൺമെന്റ് കോളേജിൽ തമിഴ് ആൻഡ് റിസർച്ച് ഡിപ്പാർട്ട്മെന്റിന്റെ നേതൃത്വത്തിൽ ദ്വിദിന ദേശീയ സെമിനാറിന് തുടക്കമായി. 21ാം നൂറ്റാണ്ടിലെ തമിഴ് സംസ്കാരം എന്ന വിഷയത്തിലാണ് 16-17 തീയതികളിലായി കോളേജ് തമിഴ് ഡിപ്പാർട്ട്മെന്റ് ദേശീയ സെമിനാർ നടത്തുന്നത്. ഉന്നത വിദ്യാഭ്യാസ ഡയറക്ടറേറ്റ്, സംസ്ഥാന സർക്കാർ എന്നിവരുടെ സഹകരണത്തോടെയാണ് സെമിനാർ നടത്തുന്നത്. കോളേജ് പ്രിൻസിപ്പൽ ടി റെജി സെമിനാർ ഉദ്ഘാടനം ചെയ്തു. ചിറ്റൂർ കോളേജ് തമിഴ് വിഭാഗം മേധാവി പി മുരുകൻ അധ്യക്ഷനായി. എം ലിവ്യ, ഡോക്ടർ വി ധർമ്മലിംഗം, ഡോക്ടർ റിച്ചാർഡ് സക്കറിയ, എൻ വി വിജയകുമാർ, ഡോക്ടർ പി സുരേഷ്, ജി മുത്തുലക്ഷ്മി എന്നിവർ പ്രസംഗിച്ചു. இப்போ உதாரணத்துக்கு மேடு அப்படின்றத புண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. மேடு அப்படின்னு சொல்கிறாங்க. மேடு மாதிரி இந்த மேடு அப்படின்றத மெட்டு அப்படின்றத இந்த மேடு மெட்டு அப்படின்ற சொற்கள் எல்லா திராவிட மொழிகளும் ஏறக்குறைய ஈக்குவலாக வருது. அது வந்து இந்த தமிழ்லையும் ஒரிசாவிலையும் மத்திய பிரதேசத்துலையும் மகாராஷ்டிராவிலையும் மேட்டை குறிப்பதற்கான ஒரு அடிப்படையான சொற்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு திராவிட மொழியினுடைய அடிப்படையான பண்புன்றதை நமக்கு ஒரு வெளிப்படுத்து. ரெண்டாவதாக இன்னொன்று பண்ணுறாரு, இந்த திராவிட மொழிகளுடைய சொற்கள் எல்லாம் வேறு எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்றதை அடையாளப்படுத்தும் போது பாலகிருஷ்ணன் முதலாக அடையாளப்படுத்துகிற இடம் எதுன்னா, இப்போ சிந்துவெளி பண்பாடு என்று கூறப்படுகின்ற அந்த இடங்களில், குறிப்பாக பாகிஸ்தான், பலூச்சிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான் ஆகிய பகுதிகளில் நிலப்பரப்புகளை முழுவதுமாக ஆராய்ச்சி பண்ணும்போது சங்க இலக்கியத்தில் சொல்லப்படுகின்ற பல பெயர்கள், அது மதுரை, தொண்டி, முசிறி, இந்த மாதிரியான தொன்மையான அத்தனை பெயர்களும் இன்னைக்கும் பெயர் மாறாமல் அப்படியே அங்கே வழங்கிட்டு. இது முதலாக அவர் முன்வைக்கிற பார்வை. சங்க இலக்கியத்தை தமிழ் நிலப்பரப்பில் இந்திய நிலப்பரப்பை தாண்டி வேறு ஒரு இடத்துல சங்க இலக்கிய ஆய்வுகளை வந்து இப்போ அப்பால் தூக்கி வைக்கிறார். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம குண்டு சட்டியில் ஓட்டிட்டு கூட இல்லாது. இப்போ என்னன்னா, நீங்கள் இது இன்னும் துல்லியமான சயின்ஸை நோக்கி போகுது. இப்போ இந்த துல்லியமான சயின்ஸ் என்ன போகுது, இனவரவியல் ஆய்வாகவும் மாறும், டிஎன்ஏ ஆராய்ச்சியாகவும் போகுது, இப்போ ஜாகிரபிக்கல் ஆராய்ச்சியாகவும் மாறுது. இப்போ இதுக்குள்ளே இப்போ சிந்துவெளி பண்பாடு என்பது திராவிட பண்பாட்டோட வேறு சில தொடர்புகளை குறித்தான மிக அதிகப்படியான தகவல்களை கூடிய ஆய்வாளர். இப்போ நான் சொன்னேன்ல, முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் தோன்ற ஒவ்வொரு ஓடுகளுக்குள்ளும் ஒரு குறியீடு இருக்குன்னா, இப்போ கம்பேர் பண்ணும்போது என்னன்னா, அந்த சிந்துவெளியில் கிடைக்கிற குறியீடுகளும் இங்கு கீழடியில் கிடைக்கிற குறியீடுகளும் ஒன்றுன்றதை பாலகிருஷ்ணன் கொண்டு வந்து நிறுவனம். ദില്ലി ജവഹർലാൽ നെഹ്റു യൂണിവേഴ്സിറ്റി തമിഴ് സ്റ്റുഡന്റ് സ്പെഷ്യൽ ചെയർപേഴ്സൺ അരവിന്ദൻ മുഖ്യപ്രഭാഷണം നടത്തി. UTV ന്യൂസ്, പാലക്കാട്.